Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. நத்தம் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் 20 கோடி ரூபாய் இருப்பதாக தகவல் பரவிய நிலையில் பயங்கர ஆயுதங்களோடு வீட்டில் புகுந்த கொள்ளையர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சேகர் வழங்கிக்கலாம். சேகர், வணக்கம். எவ்வளவு கொள்ளையர்கள் வீட்டில் புகுந்தார்கள், எந்த நேரத்தில் அவங்க புகுந்தாங்க, அவர்கள் எப்படி பிடிக்கப்பட்டார்கள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திராபத்தியைச் சேர்ந்தவர் பிச்சை மகன் அழகப்பன், வயது 49. இவர் அப்பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். சமுத்திராப்பட்டியிலிருந்து சிறுகுடி செல்லும் சாலையில் உள்ள இவருக்கு சொந்தமான வீட்டில் இவரும் இவரது தாயான 75 வயது தாயான சொர்ணம் என்பவரும் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தின் வழியாக முகமுடி அணிந்த கொள்ளையர்கள் 6 பேர் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்து மறைந்திருந்தனர். அப்போது வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே வந்த அழகப்பனை மடக்கி பிடித்த 6 பேரும் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று, உனது வீட்டில் 20 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது, ஒழுங்கு மரியாதையாக அந்த பணத்தை எங்களிடம் கொடுத்துவிடு என அடித்து கத்தியால் இடது காலில் குத்தியும் வாயில் கம்பியால் கிழித்தும் துன்புறுத்தி உள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்த கழிவறை உட்பட அனைத்து அறைகளிலும் பணம் உள்ளதா என தேடியுள்ளனர். இந்நிலையில் வீட்டின் மேல் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த தாயார் கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து ஒருவன் மாடிக்கு சென்று அழகப்பனின் தாயாரை மாடிப்படி வழியாக தரவென இழுத்து வந்துள்ளார். பின்னர் தாய் மகன் இருவரையும் 2 மணி நேரத்திற்கு மேலாக கத்தியை காட்டி மிரட்டி சித்திரவதை செய்த நிலையில் ஒரு கட்டத்தில் அழகப்பனின் தாய் சொர்ணம் தங்களை காப்பாற்றுங்கள் என கூச்சலிட்டுள்ளார். அப்போது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டின் முன்பு கூடியுள்ளனர். இதை பார்த்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அப்போது கொள்ளையர்களில் ஒருவனான மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொட்டக்குடியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரை விரட்டி பிடித்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். கொள்ளையனை பிடித்த காவல்துறையினர் பொதுமக்களிடம், இனிமேல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் யாரும் இவனை அடிக்கக்கூடாது என கூறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்ற நிலையில் காவலர்களின் அஜாக்கிரதையால் அவர்களின் பிடியில் இருந்த கொள்ளையன் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்பட்டது. இச்சம்பவத்தில் காயமடைந்த அழகப்பன் நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் தப்பி ஓடிய கொள்ளையர்கள் நத்தம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொள்ளையனை பொதுமக்களே பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்த நிலையில் அவனை காவலர்களே தப்பவிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சேகர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.